الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகில் மனிதர்கள் சந்திக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் எல்லா விதமான இடையூறுகளுக்கும் அவர்கள் எதிர்நோக்கக்கூடிய எல்லா விதமான குழப்பங்களுக்கும் தெளிவான தீர்வையும் நிறைவான தெளிவையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய தீனல் இஸ்லாத்தின் மூலமாக இந்த உலகத்திற்கு வழங்கியிருக்கின்றான். அருமைக்குரியவர்களே, அந்த அடிப்படையிலே இன்று உலகில் சந்திக்கக்கூடிய பொதுவான மக்களாக இருக்கட்டும் அல்லது முஸ்லிம் மக்களாக இருக்கட்டும், அவர்கள் சந்திக்கக்கூடிய அவர்கள் எதிர்நோக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய தீனல் இஸ்லாத்தின் மூலமாக தன்னுடைய அருள்மறை குர்ஆனின் மூலமாக தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வியல் நெறியின் மூலமாக தெள்ளத் தெளிவான தீர்வை நமக்கு வெளிப்படையாக பகிரங்கமாக வழங்கியிருக்கின்றான். அந்த தீர்வை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு காலகட்டங்களிலே அல்லாஹ்வுடைய தீனல் இஸ்லாத்தின் அடிப்படையிலே அந்த தீர்வை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், அதன் மூலமாக நாம் எப்படி நம்மை ஜெயசீலர்களாக வெற்றியாளர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு காலகட்டங்களிலே நமக்கு இதனை உணர்த்தி இருப்பதும் தெளிவாக்கி இருப்பதும் அவருடைய வாழும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அவருடைய ஹதீசுகள் மூலமாக நாம் உணர முடிகின்றது, விளங்க முடிகின்றது. ஆனால் மிகப்பெரிய வேதனை என்னவென்றால், முஸ்லிம்களாகிய நாம் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த வாழ்வியல் நெறிகளையும் அவர்கள் கற்றுக் கொடுத்த அற்புதமான தீர்வுகளையும், ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து ஒரு முஸ்லிம் எப்படி வெளியேறுவது, அந்த பிரச்சனையை எப்படி எதிர்நோக்குவது, அந்த பிரச்சனையை எப்படி தனக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்வது, அல்லது அந்த பிரச்சனையின் மூலமாக ஏற்படக்கூடிய சோதனையிலே எப்படி வெற்றி பெறுவது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய ஒவ்வொரு வாழ்வியல் நெறியையும் இன்றைய முஸ்லிம்களாகிய நாம் அதை ஒரு பொருட்டாக நினைக்காதன் காரணமாகவும் அல்லது அதை நம்முடைய வாழ்வியல் வெற்றிக்கு வழிகாட்டியாக நம்முடைய வெற்றிக்கு உறுதுணையாக அதை ஆக்காததன் காரணமாகவும் பல்வேறு பிரச்சனைகளிலும் பல்வேறு இன்னல்களிலும் சிக்கி அந்த இன்னல்களிலிருந்து வெற்றி பெறுவதற்கு பதிலாக மேலும் மேலும் குழப்பத்திற்கும் கஷ்டங்களுக்கும் ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். அருமைக்குரியவர்களே, அந்த அடிப்படையில் தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதமான சம்பவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிகழ்த்தினான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை உலகத்தினுடைய சரித்திரத்தையே புரட்டி போட்டதை, திருப்பி போட்டதை நாம் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். இன்று உலகளாவிய அளவிலே இஸ்லாம் வளர்ந்து விடக்கூடாது, இஸ்லாம் உயர்ந்து விடக்கூடாது, ஓ கலிமத்துல்லாஹி ஹியல் உலியா, அல்லாஹ்வுடைய வார்த்தை அதுதான் உலகத்திலே உயர்ந்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்க, அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தை உயர்ந்து விடக்கூடாது, எந்த சூழ்நிலையிலும் அந்த வார்த்தை மேம்பட்டு விடக்கூடாது என்பதற்காக யூத நஸ்ரானிகள் உலகளாவிய அளவிலே செய்யக்கூடிய சூழ்ச்சிகள் நாம் தெரியாததல்ல, புரியாததல்ல. தினம் தினம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம் அவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சிகளையும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளையும் தினம் தினம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அது உலகளாவிய அளவில் ஏற்படக்கூடிய சூழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய இந்திய அளவில் ஏற்படக்கூடிய சூழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்திற்கு எதிரான சூழ்ச்சிகளை அது சிரியாவினுடைய சூழ்ச்சியில் ஆரம்பித்து இப்ப தற்போது இந்தியாவில் நடைபெற்றக்கூடிய நரேந்திர மோடியினுடைய சூழ்ச்சி வரை அத்தனை சூழ்ச்சிகளை நாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் இந்த இஸ்லாத்திற்கு எதிரான இந்த சூழ்ச்சிகளில் இருந்து எப்படி நாம் வெளியேறுவது, இஸ்லாத்தை எப்படி பாதுகாப்பது என்பதற்கு அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு அற்புதமான வழிகாட்டியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றான். இப்படி நாம் இன்று அமெரிக்கா உலகத்தில் செய்யக்கூடிய அநியாயங்களை பார்க்கின்றோம். சிரியாவிலே அமெரிக்கா இரட்டை முகம் காட்டி சிரிய மக்களை ஒரு பக்கம் அந்த பஷாருல் ஆசாத் என்ற கொடுங்கோல் அநியாயக்காரனுக்கு சிரியாவினுடைய அதிபருக்கு ஒரு பக்கம் அமெரிக்கா உதவி செய்து கொண்டு அப்பாவி மக்களை கொத்து கொத்தாக கொலை செய்வதையும், இன்னொரு பக்கம் நீ அப்படி கொலை செய்தால் உன் மீது நான் போர் தொடுப்பேன் என்று மிரட்டிக் கொண்டிருப்பதையும் அமெரிக்காவுடைய ரெண்டு பக்கத்தையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இரட்டை முகத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்.
அதே போன்று சிரியா மட்டுமல்ல, அந்த பிராந்தியத்திலே மிடில் ஈஸ்ட் என்று சொல்லக்கூடிய மத்திய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லிம் பகுதியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சூழலிலும் இஸ்லாம் மேம்பட்டு விடக்கூடாது. எகிப்திலே மிகப்பெரிய ஒரு அநியாயக்கார ஆட்சி நடந்தது, முஸ்லிம் முபாரக்குடைய ஆட்சி. அந்த ஆட்சி வீழ்த்தப்பட்டு முஸ்லிம்கள் புரட்சி செய்து அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நல்ல இஸ்லாமிய ஆட்சியை முகமது முர்சி மூலமாக உருவாக்கினார்கள். அதையும் வீழ்த்தி இப்பொழுது அந்த ஆட்சியும் அமெரிக்காவுடைய கைப்பாய்க்கு கொண்டு வரப்பட்டு விட்டது. ஈராக் அமெரிக்காவுடைய கைப்பாவையாக ஆக்கப்பட்டு விட்டது. ஆப்கானிஸ்தான் அமெரிக்காவுடைய கைப்பாவையாக ஆக்கப்பட்டு விட்டது. இன்னும் கொஞ்ச நாட்களில் துனிசியா ஆக்கப்பட்டு விட்டது. இன்னும் கொஞ்ச நாட்களில் சிரியாவும் அமெரிக்காவுடைய கைப்பாவையாக ஆக்கப்பட போகிறது. சவுதி அரேபியா, துபாய், குவைத் எல்லாம் ஏற்கனவே கைப்பாவையாக ஆகிவிட்டன. இதையெல்லாம் நாம் அன்றாடம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அமெரிக்கா செய்யக்கூடிய அட்டூழியங்களையும், அமெரிக்கா காட்டக்கூடிய அநியாயங்களையும், அது முஸ்லிம் நாடுகள் மீது செலுத்தக்கூடிய ஆதிக்கத்தையும் எந்த விதத்திலும் இஸ்லாம் மேம்பட்டு விடக்கூடாது, முஸ்லிம்கள் மேம்பட்டு விடக்கூடாது என்பதற்காக 24 மணி நேரம் அதே சிந்தனையா சிந்திக்கக்கூடிய அமெரிக்காவுடைய சூழ்ச்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த சூழ்ச்சிகளில் இருந்து நம்மால் விடுபட முடிகின்றதா, அல்லது சூழ்ச்சிகளுக்கு எதிராக நாம் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக ஏதாவது செய்ய முடிகின்றதா, அல்லது என்ன செய்வது என்று ஏதாவது வழிகாட்டுதல் நமக்கு தெரிகின்றதா என்று பார்ப்போம் எனால் நாம் கையை பிசைந்து கொண்டிருப்பதையும் அல்லது இந்த சூழ்ச்சிகளை பார்த்து புலம்போதையும் தவிர வேறு எந்த வழியும் நமக்கு தெரிவதில்லை. பழங்காலத்துல அமெரிக்கா இப்படி அநியாயம் பண்ணிட்டான், ஆப்கானிஸ்தான் பிடிச்சிட்டான், ஈராக்கை பிடிச்சிட்டான், பலஸ்தீனை பிடிச்சிட்டான், அதை பிடிச்சிட்டான், இதை பிடிச்சிட்டான், இப்ப சிரியாவை அநியாயம் பண்ணிட்டு இருக்கான், கொத்து கொத்தா மக்களை கொலை பண்ணிட்டு இருக்கான் அமெரிக்கா, கேட்கறதுக்கு நாதி இல்லை என்று நாம் புலம்பிக் கொண்டிருக்கின்றோமே தவிர இதற்கு சரியான தீர்வு என்ன சொன்னார்கள் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? அல்லாஹ்வுடைய ஹபீபுடைய வாழ்க்கையில் என்ன தீர்வு நமக்கு சொன்னார்கள்? அதே போன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கின்றோம். ஷராஃபுதீன் என்பவருடைய என்கவுண்டரில் இருந்து இஸ்ரத் ஜஹானுடைய என்கவுண்டர் வரை அத்தனை என்கவுண்டர் கொலைகளையும் அநியாயம் நடத்திய நரபலி மோடி மீது சிபிஐ ரிப்போர்ட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சிபிஐ கோர்ட்டில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அவருடைய பணியின் கீழ் இருந்து அவன் சொல்வதை அப்படியே செய்த வன்சாரா என்ற போலீஸ் அதிகாரி பட்டவர்த்தனமாக சொல்கின்றான், நாங்கள் நடத்திய போலி என்கவுண்டர் தான், அநியாயமாகத்தான் முஸ்லிம்களை கொன்றோம், அந்த குற்றத்திற்கு முழு முதல் காரணம் நரேந்திர மோடி தான், நரேந்திர மோடி தான் எங்களை கட்டளையிட்டான் செய்யும்படி ஒரு உயர் போலீஸ் அதிகாரி பட்டவர்த்தனமாக வாக்குமூலம் கொடுக்கின்றார். இப்பொழுது நான் ஜெயிலில் இருக்கின்றேன், நரேந்திர மோடி முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார், அடுத்து பிரதமராக ஆவதற்காக கனவு கண்டு கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே இந்த விஷயத்தில் நியாயம் கிடைக்க வேண்டும் என்றால் எங்களோடு சேர்த்து நரபலியை மோடியையும் அல்லவா ஜெயிலில் அடைக்க வேண்டும் என்று அந்த வன்சாரா பட்டவர்த்தனமாக அறிக்கை விடுகின்றார். இதெல்லாம் நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட நரபலி மோடிக்கு மகுடம் சூட்டக்கூடிய அநியாயத்தையும் கேடுகட்ட RSS இயக்கம் செய்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் பார்த்த சகோதரர்களை நாம் வேதனைப்படுகின்றோம், வெம்புகின்றோம், துடிக்கின்றோம், புலம்புகின்றோம். அவ்வளவுதான். இதற்கு மேல் என்ன செய்ய முடியும் நம்மால் என்பதை போன்று நாம் கையாளத்தனத்தை வெளிப்படுத்திவிட்டு அமைதியாக அமர்ந்து விடுகின்றோம். இல்லை தோழர்களே, இல்லை சகோதரர்களே, இதற்கு மேல் அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட பிரச்சனைகளிலே முஸ்லிம்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெள்ளத் தெளிவான வழிமுறை கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டது. எப்படி இப்பொழுது அமெரிக்காவும் யூகேவும் வல்லரசு நாடுகளாக தங்களை பிரகடனப்படுத்திக் கொண்டு எல்லா நாட்டின் மீது ஆக்கிரமிப்பு செய்து குறிப்பாக இஸ்லாமிய நாடுகளை கபலீகரம் செய்து கொண்டிருக்கின்றதோ, இதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடு இருந்தது. அதாவது பாரசீகமும் ரோம் என்ற 2 வல்லரசு நாடுகள். கிஸ்ரா கைசர் என்ற 2 மன்னர்கள் வல்லரசர்களாக தங்களை பதிவு செய்து கொண்டு வல்லரசராக தங்களை பிரகடனப்படுத்திக் கொண்டு அனைத்து நாட்டு மக்களின் மீதும் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்தார்கள், அநியாயம் செய்து கொண்டிருந்தார்கள். அனைத்து எப்படி இப்பொழுது அமெரிக்கா எல்லா நாட்டு உள்வராகளிலும் மூக்கை நுழைத்து தன்னுடைய சட்டாம்பிழைத்தனத்தை இன்டர்நேஷனல் ரவுடியா தன்னை பிரபலப்படுத்திக் கொண்டிருக்கிறானோ, அதே போன்று கிஸ்ரர் கைசர் என்ற 2 மன்னர்கள் உலகளாவிய ரவுடிகளாக இருந்து கொண்டு அனைத்து நாட்டு பிரச்சனைகளுக்கும் மூக்கை நுழைத்து தங்களை சட்டாம்பிழைத்தனமாக காட்டிக் கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் எம்பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாரசீகத்தை ஆண்டு வந்த அந்த கைசர் மன்னனுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் எழுதுகின்றார்கள். எப்படி கடிதம் எழுதினார்கள்? யமன் நாட்டு கவர்னர் மூலமாக. யமன் நாட்டு கவர்னர் என்பவர் அவர் பாரசீக மன்னன் கைசருடைய கவர்னராக யமன் நாட்டில் இருக்கின்றார். அவர் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஓலையை கொடுத்து அனுப்புகின்றார்கள். அந்த கைசர் மன்னனுக்கு இஸ்லாமிய அழைப்பு பணி ஓலை, இஸ்லாமிய அழைப்பு ஓலை. சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை நீ மொழிந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ் உனக்கும் உன்னுடைய நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பான், கண்ணியத்தை கொடுப்பான், மறுமையில வெற்றியை கொடுப்பான். இல்லை என்றால் உன்னுடைய உலகிலேயே உன் நாட்டு மக்களாலேயே நீ கேவலப்படுத்தப்படுவது மட்டுமில்லை, அல்லாஹ்வுடைய லானத்திற்கும் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கும் அல்லாஹ்வுடைய பாவத்திற்கும் ஆளாவாய் என்று பகிரங்கமாக எச்சரிக்கை செய்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிஸ்ரா மன்னனுக்கு கடிதம் எழுதினார்கள். பல நாட்டு மன்னர்களுக்கு எழுதியதை போன்று அபிஷீனிய மன்னனுக்கு கடிதம் எழுதினார்கள், தூசுனார்கள். அபிஷீனிய மன்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்.
இன்னும் சில நாட்டு மக்கள் யோசிக்க வேண்டும் பதில் சொன்னார்கள். ஆனால் இந்த கிஸ்ரா நாட்டு மன்னர் மட்டும் இவன் தன்னை ஒரு வல்லரசு நாடாக பிரகடனப்படுத்திக் கொண்டதனால், உலகளாவிய சட்டாம்பிள்ளையாக இருந்ததனால், இன்டர்நேஷனல் ரவுடியாக இருந்ததனால், இன்னைக்கு ஒபாமா மாதிரி அல்லது நேற்றைய ஜார்ஜ் புஷை போன்று அல்லது குஜராத்தில் நரபலி மோடியை போன்று அவரும் ஒரு அயோக்கியனாக இருந்ததனால் அவன் என்ன செய்தான்? எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த அனுப்பி அந்த புனிதமான அழைப்பு கடிதத்தை கிழித்து காலில் போட்டு நசுக்கினான். துண்டுத்துறா கிழித்தான். கிழித்து காலில் போட்டு நசுக்கி அந்த அழைப்பு கடிதத்தை கொண்டு வந்த தூதரையும் கேவலப்படுத்தி அனுப்பினான். எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி காதுக்கு வந்து சேர்ந்தது. யா ரசூலல்லாஹ், நீங்க அல்லாஹ்வின்பால் கொடுத்த அழைப்பை, அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாத்தின்பால் கொடுத்த அழைப்பை, குர்ஆனின்பால் கொடுத்த அழைப்பை, மறுமையின் வெற்றியின்பால் கொடுத்த அழைப்பை இந்த கிஸ்ரா மன்னன் தன்னுடைய ஆணவத்தாலும் தன்னுடைய அதிகார மமதையினாலும் தன்னுடைய அயோக்கியத்தனத்தினாலும் கிழித்து எறிந்து விட்டது மட்டுமல்ல, அதை காலில் போட்டு நசுக்கினான் என்ற செய்தியை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்விப்பட்டவுடன் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் சொன்ன ஒரு வார்த்தை சகோதரர்களே உலகத்தின் சரித்திரத்தை திருப்பி போட்டது. அந்த நேரத்தில் எம்பெருமானா ஸல்லல்லாஹு சொன்ன ஒரு வார்த்தை உலக வரலாற்றின் வரைபடத்தை மாற்றியது. எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம மஸ்ஸக்ஹு குல்ல முமஸ்ஸகின், யா அல்லாஹ், உன்பால் அழைத்த உன்னுடைய அழைப்பு கடிதத்தை அவன் கிழித்தெறிந்ததை போன்று அவனுடைய ஆட்சியை, அவனுடைய மமதையை, அவனுடைய ஆணவத்தை நீ கிழித்தெறிவாயாக என்று சொன்ன வார்த்தை. யா அல்லாஹ், அவன் என்னை கேவலப்படுத்தவில்லை, உன்னுடைய அழைப்பை கேவலப்படுத்தி விட்டான், உன்னுடைய பெயர் தாங்கிய கடிதத்தை கேவலப்படுத்தி விட்டான், அதை கிழித்தெறிந்து அசிங்கப்படுத்தி விட்டான். அப்படிப்பட்டவன் யா அல்லாஹ், அல்லாஹ் மஸ்ஸக்ஹு குல்ல முமஸ்ஸகின், அவன் உன்னுடைய மார்க்கத்தை, உன்னுடைய வேதத்தை கேவலப்படுத்தியதை போன்று யா அல்லாஹ் அவனுடைய ஆட்சியை நீ கிழித்தெறிவாயாக என்று சொன்ன ஒரு வார்த்தை சகோதரர், ஒரு துஆ உலக வரைபடத்தை மாற்றியது, உலக வரலாற்றை புரட்டி போட்டது. அந்த ஆணவ மன்னன் கிஸ்ரா மன்னன் அவன் ஆணவம் தலைக்கேறி, அந்த மம்மதை தலைக்கேறி அந்த கடிதத்தை கிழித்தது போட்டு மட்டுமல்லாமல் உடனடியாக தன்னுடைய யமன் நாட்டு கவர்னருக்கு தகவல் சொன்னான். எனக்கு யார் இந்த கடிதத்தை அனுப்பினார்களோ அவரை உடனடியாக அரெஸ்ட் பண்ணி கைது செய்து எனக்கு முன்னால் கொண்டு நிறுத்தி என்று உத்தரவிட்டான். அந்த யமன் நாட்டு கவர்னராக இருந்த ஃபாதான் என்பவன், கிஸ்ராவுடைய கவர்னர் ஃபாதான் என்பவன் உடனடியாக 2 தலைமை காவலர்களை, 2 பெரிய அதிகாரிகளை மதீனாவுக்கு அனுப்புகின்றான். எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரெஸ்ட் செய்து கைது செய்து உலக வல்லரசான கிஸ்ரா மன்னனுக்கு முன்னால் நிறுத்துவதற்காக 2 அதிகாரிகள் கைது செய்வதற்காக வருகிறார்கள். சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, ஒபாமா அமெரிக்காவிலிருந்து அரெஸ்ட் வாரண்ட் போட்டால் இந்தியாவில் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்க முடியுமா? இந்திய அரசாங்கம் பிரஜை தரமாட்டேன் என்று சொல்ல முடியுமா? அப்படி அந்த அளவுக்கு வல்லரசாக இருந்த அந்த கிஸ்ரா மன்னன் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கைது செய்வதற்காக யமன் நாட்டு தூதன், யமன் நாட்டு கவர்னர் ஃபாதான் மூலமாக ஓலை அனுப்புகின்றான். அந்த யமன் நாட்டு தூதர் ஃபாதானும் 2 பெரிய அதிகாரிகளை அனுப்பி வைக்கின்றான் மதீனாவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கைது செய்வதற்காக. அந்த 2 அதிகாரிகள் வருகின்றனர். தாயிஃபிலே தங்கியிருந்த பொழுது மக்கத்து வாசிகள் தாயிஃபுக்கு வந்திருக்கிறார்கள். மக்கத்து குறைஷிகளிடத்தில் கேட்கின்றார்கள், முகமதுடைய சூழ்நிலை என்ன, இப்ப மதீனாவில் என்ன ப்ரொசீஜர், என்ன சூழ்நிலை, என்ன மாதிரி அட்மாஸ்பியர் இருக்குது, இப்ப நாங்க அங்க போனா அவர் அரெஸ்ட் பண்ண முடியுமா என்றெல்லாம் கேட்டவுடன் அந்த குறைஷி குலத்தினர் சந்தோஷப்பட்டு, ஆஹா, இதுவரை முகமதுக்கு நாம் தொல்லை கொடுத்து கொண்டிருந்தோம், நம்முடைய தொல்லையெல்லாம் ஒரு தூசியாக இருந்து விட்டார், இப்ப இன்டர்நேஷனல் பிரச்சனை வந்துருச்சு அவருக்கு. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அகில உலக வல்லரசான கிஸ்ரா மன்னனிடத்திலிருந்து அரசு வந்து விட்டது, இனிமே முகமது தொலைந்தார் என்று உடனடியாக அந்த அதிகாரிகளுக்கு தேவையான எல்லா தகவல்களையும் இந்த குறைஷிகள் கொடுத்து, மதீனாவுக்கு இப்படி போங்க, இங்க சந்தியுங்க, இங்க தங்கியிருங்க, அங்க யூதர்கள் இருக்கிறாங்க, அவங்க உங்களுக்கு வேண்டிய ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லா உதவியும் செய்வாங்க, இப்படி எல்லாம் வழி சொல்லிவிட்டு உடனடியாக மக்கத்து குறைஷிகள் தகவல் சொன்னார்கள். மக்கத்து மக்களே, நீங்கள் பதில் போரில் வெல்ல முடியாத, உஹது போரில் வெல்ல முடியாத, ஹந்தக் யுத்தத்தில் வெல்ல முடியாத முஹம்மதை இன்று கிஸ்ரா மன்னன் வெல்ல போகின்றான், அரசு செய்வதற்கு, கைது செய்வதற்கு அதிகாரி வந்திருக்கிறார்கள் என்ற அந்த சந்தோஷமான செய்தியை மக்காவுக்கு சொல்லி அனுப்புகின்றார்கள். மக்கத்து குறைஷிகள் குதூகலம் அடைகின்றார்கள், கொண்டாடுகின்றார்கள். சாதாரண ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல அரசு வாரண்ட் வந்தாலே, சாதாரண ஒரு முனிசிபல் அரசு வாரண்ட் வந்தாலே, அல்லது சாதாரண ஒரு மேஜிஸ்ட்ரேட் அரசு வாரண்ட் வந்தாலே பெரிய விஷயம். இது ஒபாமா அரசு வாரண்ட் வந்தா எவ்வளவு மகிழ்ச்சிகரமான விஷயமா இருக்கும். குதூகலம் கொண்டார்கள். அந்த 2 அதிகாரிகளும் மக்கத்து குறைஷிகள் சொன்ன தகவல் அடிப்படையில் மதீனாவுக்கு வந்து விட்டார்கள். வந்து நேர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒபாமாவுடைய அதிகாரிகள், அத கிஸ்ராவுடைய, அந்த காலத்து கிஸ்ராவுடைய அதிகாரிகள், அவர்களுக்கு எவ்வளவு செருக்கு இருக்கும், அவருடைய தூதராக வந்திருக்கிறார்கள், எவ்வளவு திமிர் இருக்கும், எவ்வளவு ஆணவம் இருக்கும், எவ்வளவு தைரியம் இருக்கும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில வந்து உட்கார்ந்து, முகமதே, நாங்கள் யமன் நாட்டு கிஸ்ராவுடைய தூதர் ஃபாதான் எங்களை அனுப்பி இருக்கின்றார், நீங்கள் உடனடியாக எங்களோடு வந்து
எந்த பிரச்சனையும் பண்ணாம எந்த தகராறும் பண்ணாம அமைதியா எங்களோட வந்தீங்கன்னா நாங்க கிஸ்ரா மன்னன் கொண்டு போய் உங்களை ஒப்படைச்சோம், உங்களை அரெஸ்ட் பண்ணி கிஸ்ரா மன்னர் உங்களை நினைச்சா மன்னிச்சு விட்டுருவாரு. அதுக்கு நாங்க ஃபாதான் கவர்னர் மூலமா ரெக்கமெண்ட் கொடுக்கிறோம். அவர் எந்த குற்றம் இல்லாம உங்களை மன்னிச்சு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தயவு செஞ்சு புறப்பட்டு வாங்க. அப்படி வரலன்னா நீ வரமாட்டேன்னு அடம் பிடிச்சாலோ அல்ல உங்க மதினா இருக்கக்கூடிய உங்க தோழர்களை வச்சு எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணாலோ அல்ல ஏதாவது நீங்க வந்து ப்ராப்ளம் பண்ணாலோ உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகுங்கிறது உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. என்ன உங்களுக்கு அரசு போட்டு சாதாரண ஆள் அல்ல, கிஸ்ரா மன்னன், உலக வல்லரசு கிஸ்ரா மன்னன் உங்களுக்கு அரசு போட்டிருக்கின்றார். ஆக உடனடியாக புறப்பட்டு வாருங்கள் என்று எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிரட்டலோடு ஒரு வேண்டுகோளை வைக்கின்றார்கள். மிரட்டலோடு ஒரு வேண்டுகோளை வைக்கின்றார்கள். எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை அமைதியாக கேட்டுவிட்டு, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு வாங்க, அது வரைக்கும் என்னுடைய விருந்தினராக நீங்க தங்கியிருங்க, இன்று இரவு என்னுடைய விருந்தினராக நீங்க தங்கியிருங்கள், என்னுடைய விருந்தினராக உங்களை கௌரவப்படுத்துகின்றேன், நாளைக்கு வாங்க இந்த பிரச்சனை தீர்வு சொல்றேன் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிட்டாங்க. வந்த இரண்டு அதிகாரிகளும் சந்தோஷம் தாங்க முடியல. வந்த பிரச்சனை இவ்வளவு இலகுவா முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு விருந்தினராக வச்சு நாளைக்கு உன் கூட வரணும் சொல்லிட்டாரு, நாளைக்கு பிரச்சனை தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு என்று இரவு தங்குகிறார்கள். மறுநாள் காலை மறுபடியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு அதிகாரிகள் வருகின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசு செய்வதற்காக. பெருமானார் ஸல்லல்லாஹு கேக்குறாங்க, என்ன சொன்னீங்க திரும்ப சொல்லுங்கங்கறாங்க. அவர்கள் திரும்ப மொழிகின்றார்கள், நீங்கள் கிஸ்ரா மன்னனை வந்து சந்திக்க வேண்டும், நாங்கள் அவரை சந்திக்கும் பொழுது உங்களோடு சென்று தான் சந்திக்க வேண்டும், அவரை அரசு பண்ணி சந்திக்கணும், உங்களை அரசு பண்ணி தான் அவரை சந்திக்கணும் என்பது எங்களுக்கு விடப்பட்ட உத்தரவு, அதாவது தயவு செஞ்சு பொறுத்து வாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்க நாளைக்கு இல்ல இனிமேல் என்னைக்குமே கிஸ்ரா மன்னனை உங்களால சந்திக்க முடியாது, என்னைக்குமே கிஸ்ரா மன்னனை உங்களால சந்திக்க முடியாது. அவங்க ஆச்சரியம், என்ன சொல்றீங்க? நேற்றுதான் கிஸ்ரா மன்னனுடைய மகன் ஷிராவை கிஸ்ரா மன்னனை கொலை செய்துவிட்டு நேற்று ஆட்சி கட்டில் அமர்ந்து விட்டான். இவர் ஒரு பெரிய அதிர்ச்சி. எந்த பிளாஷ் நியூஸ் வந்துச்சு, இது எந்த எஸ்எம்எஸ் வந்துச்சு, எந்த இமெயில் வந்துச்சு? கிஸ்ரா என்பது 10,000 மைல்களுக்கு அப்பால் உள்ள நகரம் மதீனாவில் இருந்து 10,000 மைல்களுக்கு அப்பால் இருந்து நேற்று இரவு நடந்த விஷயத்தை சொல்கின்றார். கிஸ்ரா மன்னன் மகன் கிஸ்ராவை கொலை செய்துவிட்டு அவன் ஆட்சிக்கு வந்து விட்டான் செய்தி சொல்கிறார். இனிமேல் கிஸ்ராவை பார்க்க முடியாது என்று சொல்கின்றார். இவர்களுக்கு ஆச்சரியம், அபூர்வம், திடுக்கம் தாங்க முடியவில்லை. என்ன சொல்கிறீர்கள்? நிச்சயமாக இதுதான் நடந்துவிட்டது. உங்களுக்கு யார் சொன்னது? என்னை நபியாக அனுப்பிய ரப்புல் ஆலமீன் எனக்கு சொன்னான். இவர்களுக்கு அதிர்ச்சி தாங்க முடியவில்லை. வரலாற்று உண்மை சம்பவம், புகாரி ஷரீஃபில் வருகின்ற சம்பவம். அருமைக்குரியவர்களே, அதற்கு பிறகு இந்த இரண்டு தூதர்களும் இரண்டு அதிகாரிகளும் உடனே யமன் நாட்டுக்கு சென்று ஃபாதான் கவர்னரிடத்தில் கேட்கிறார்கள், இது முகமது சொன்னார் உண்மையா என்று சொன்னார். இது ஒரு கால் உண்மையாக இருந்தால் அவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை, அவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதில் சந்தேகம் இல்லை. அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரண்டு அதிகாரிகளுக்கு சொல்லி இருக்கிறார்கள், நீங்கள் ஃபாதான் கவர்னரிடத்தில் போய் கேளுங்கள், யமனுடைய கவர்னர் ஃபாதானிடத்தில் சொல்லுங்கள், இப்படி முகமது சொல்கிறார் உண்மையா என்று கேளுங்கள். அதோடு மட்டுமல்லாமல் கிஸ்ரா மன்னனுக்கு சொன்ன அதே அழைப்பையும் என் சார்பாக சொல்லுங்கள். இதே ஃபாதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார் எனால் அவர் தொடர்ந்து யமனுக்கு அதிகாரியாக அவரை நியமிக்கின்றேன், அவரே தொடர்ந்து இருக்கலாம், இஸ்லாமிய ஆட்சியை நடைமுறைப்படுத்த சொல்லுங்கள். இல்லை என்றால் இதே கிஸ்ரா மன்னனுக்கு ஏற்பட்ட நிலைமை அந்த கவர்னருக்கும் ஏற்படும் என்று எச்சரித்து அனுப்புங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைது செய்ய வந்த அதிகாரிகளை எச்சரித்து அனுப்பினார்கள். அந்த இரண்டு அதிகாரிகள் ஃபாதான் கவர்னரிடத்தில் சொல்கிறார்கள். அந்த கவர்னர் உடனடியாக தகவலை உறுதிப்படுத்துகிறார். உண்மை என்பது தகவல் உறுதியாகின்றது. அருமைக்குரியவர்களே, எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை, அல்லாஹ் மஸ்ஸக்ஹு குல்ல முமஸ்ஸகின், யா அல்லாஹ் உன்னுடைய கடிதத்தை கிழித்து போட்ட இவனை அவனுடைய ஆட்சியை நீ கிழிப்பாயாக என்று துஆ செய்தார்கள். என்ன நடந்தது? உலக வல்லரசாக கருதப்பட்ட கிஸ்ராவுடைய ஆட்சி என்ன நடந்தது? அந்த கிஸ்ராவை கொன்றுவிட்டு அவனுடைய மகன் ஷிராவை என்பவன் ஆட்சிக்கு வந்தான். அந்த ஷிராவை ஆட்சிக்கு வந்த பிறகு அவனுக்கு அச்சம் தொற்றிக் கொண்டது. நாம் எப்படி நம்முடைய தந்தையை கொலை செய்தோமோ அதுபோன்று நம்முடைய சகோதரர்கள் நம்மை கொலை செய்துவிட்டு ஆட்சிக்கு வந்தால் வந்து விடுவார்கள் என்று அத்தனை சகோதரர்களையும் கொலை செய்தான். அத்தனை சகோதரர் கூட பிறந்த சகோதரர்களை கொலை செய்தான். அந்த சகோதரருடைய விசுவாசிகள் அவர்கள் இறந்த பிறகு அந்த விசுவாசிகளால் இந்த ஷிராவை கொலை செய்யப்பட்டான். ஒரு பெரிய வல்லரசு, ஒரு பெரிய மேலாதிக்கம் கொண்ட ஒரு நாடு, அந்த நாட்டின் நிலைமை இப்படி ஆகி மன்னனும் கொல்லப்பட, இளவரசர்களும் கொல்லப்பட, அந்த இளவரசரும் கொல்லப்பட, எல்லோரும் கொல்லப்பட்டு மிச்சம் இருந்தது ஃபூரான் என்று சொல்லக்கூடிய அவனுடைய கடைசி மகள், கிஸ்ரா மன்னனுடைய கடைசி மகள். அந்த பெண்மணி அவள் ஒருத்திதான் உயிரோடு இருந்தால் அவளை அரசியாக நியமித்து அவரிடத்தில் ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைத்தார்கள். அந்த நேரத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
எந்த சமுதாயம் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை பெண்களிடத்தில் ஒப்படைக்கின்றதோ அந்த சமுதாயம் உருப்படாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். ஆட்சி அதிகாரத்தை பெண்ணிடத்தில் ஒப்படைக்கக்கூடிய சமுதாயம் உருப்படாத சரித்திரம் கிடையாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் இது. அதே போன்ற சகோதரர்களை, மிகப்பெரிய வல்லரசாக திகழ்ந்த ஒரு நாடு, மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தை உலகத்தினுடைய அனைத்து நாட்டு உள்நாட்டு பிரச்சனைகளிலும் மூக்கை நுழைத்து தன்னுடைய சட்டாம்பிள்ளையாக கருதிய ஒரு நாடு, இன்டர்நேஷனல் ரவுடியாக தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்ட ஒரு நாடு, இன்றைய அமெரிக்கா என்றால் அன்றைய பாரசீகம், அப்படிப்பட்ட அந்த பாரசீக பேரரசு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரே துஆவினால் சின்ன பின்னப்படுத்தப்பட்டது, சீரழிக்கப்பட்டது. அல்லாஹ்வு மஸ்ஸக குல்லு முமஸ்ஸகின், யா அல்லாஹ் நீ என்னுடைய ஆட்சி, என்னுடைய கடிதத்தை, உன்னுடைய அழைப்பு கடிதத்தை கிழித்தவனுடைய ஆட்சியை நீ கிழிப்பாயாக என்ற இந்த ஒரு வார்த்தை உலகத்தின் சரித்திரத்தை புரட்டி போட்ட சகோதரர்களே. பிறகு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாக்குறுதியின்படி அந்த பாரசீகம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றது, முழு பாரசீகம் இஸ்லாத்துக்கு வருகின்றது. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் எக்கச்சக்கமான முன்னுதாரணங்களை, எக்கச்சக்கமான சம்பவங்களை பார்க்கலாம். இங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்னவென்றால், அன்புக்குரியவர்களே, இன்று அமெரிக்கா செய்யக்கூடிய சூழ்ச்சிகளை எதிர்த்து நாம் எந்த சூழ்ச்சியும் செய்ய முடியாது. முஸ்லீம்களாகிய நாம், சாதாரண மக்களாக இருக்கக்கூடிய நாம், ஒரு சாமானிய மக்களால் எதுவும் செய்துவிட முடியாது. நரேந்திர மோடி பிரதமராவதை சாமானிய மக்களாக நம்மால் தடுத்துவிட முடியாது. எல்லா இந்துக்களும் ஒன்று சேர்ந்து அவர் அதற்காக தான் இப்பொழுது முசஃபர் நகரில் பிரச்சனையாக கலவரத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்பொழுது உளவுத்துறை சொல்கின்றது, இந்தியாவில் உள்ள 30 மாநிலங்களில் சுமார் 20க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் கலவரங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிற இந்து முஸ்லிம் கலவரம். அந்த கலவரத்தை தூண்டுவதற்கும் நடத்துவதற்கும் RSS பிஜேபி தயாராகிவிட்டார்கள் என்று உளவுத்துறை ரிப்போர்ட் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால், அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்றால், மத்தியில் உள்ள பிரதமர் பதவியை பிடிக்க வேண்டும் என்றால், இந்த RSS பயங்கரவாதிகள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள், என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். இனி எத்தனை குண்டுகள் வேண்டுமானாலும் வெடிக்கும், எத்தனை முஸ்லிம்கள் தலை வேண்டுமானாலும் அவர்களுக்கு தேவை ஆட்சி அதிகாரம். நரேந்திர மோடியை ஆட்சியை அமர வைக்க வேண்டும். இந்த சூழ்ச்சிகளை எல்லாம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் பார்த்து நாம் கையாளத்தனமாக என்னங்க பண்றது தெரியுதான், வாஸ்தவம் தான். இன்னைக்கு முசஃபர் நகர்ல 40 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, 40 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. சாதாரண சின்ன பிரச்சனை ஆரம்பிச்சது, அவருடைய ஒட்டுமொத்த குழுவையும் கொண்டு இறக்கி அப்பாய் முஸ்லிம்களை கொன்று குவித்திருக்கிறார்கள். அங்கே அயோத்தியிலே பாபரி மஸ்ஜித் இருந்த இடத்திலே பாவிகள் பள்ளிவாசலை இடித்து தள்ளியது மட்டுமல்லாமல் அங்கே மறுபடியும் ராமர் கோயிலை கட்ட வேண்டும் என்று எலெக்ஷன் வரக்கூடிய நேரத்திலே தங்களுடைய RSS உடைய கள்ள குழந்தையான விஸ்வ இந்து பரிஷத்தை வைத்து மறுபடியும் அந்த பிரச்சனை, இதெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம், நாம் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். அருமைக்குரியவர்களே, இதெல்லாம் நம் சாமானிய மக்களால் இதற்கு நாம் என்ன தீர்வு தேட முடியும்? என்ன தீர்வு, என்ன பதிலடி செய்ய முடியும்? நம்மால் என்ன ரியாக்ஷனை காட்ட முடியும்? அன்புக்குரியவர்களே, இதற்குத்தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. என்ன முன்மாதிரி? நம்மால் சக்தி, எந்த சக்தியால், ராணுவ பலத்தால், அதிகார பலத்தால், ஆட்சி சக்தியினால், எந்த விதமான பலவாய்ந்த ஆயுதங்களால் சாதிக்க முடியாதது எம்பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே வார்த்தை மூலமாக உலக வரலாற்றை புரட்டி போடவில்லையா? அல்லாஹும்ம மஸ்ஸிக குல்ல முமஸ்ஸகின், யா அல்லாஹ் அவருடைய ஆட்சியை கிழித்திடுவாயாக என்று ஒரு வார்த்தையினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புலங்காகிதம் அடைந்து எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆக்களை கபூல் செய்து அந்த ஆட்சியை நாசமாக்கவில்லையா? அந்த சூழ்ச்சியை நாசமாக்கவில்லையா? அருமைக்குரியவர்களே, அதுபோன்று நாமும் நம்முடைய எல்லா விதமான முயற்சிகளோடு சோர்ந்து முக்கியமாக அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கதறி அழுது துஆ செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட துஆ எப்படி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆவை ரப்பல் ஆலமீன் கபூல் செய்தானோ அப்படி கபூலாவதற்கு தகுதியான துஆவாக நம்முடைய துஆ இருக்க வேண்டும். அதற்கு நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பை நாம் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கும் நமக்கு மத்தியில் உறவு வலுவாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை சந்தோஷப்பட வேண்டும், திருப்தி பெற வேண்டும். அவருடைய அத்தனை கட்டளைகளை பரிபூர்ணமாக நிறைவேற்றி அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்ற மக்களாக நாம் எந்த நேரத்தில் என்ன துஆ செய்தாலும் ரப்பல் ஆலமீன் உடனடியாக கபூல் செய்வான் என்ற அந்த துஆவை கபூலாக்கக்கூடிய முஸ்தஜாபு துஆ என்ற அந்த உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுக்கும் நமக்கு மத்தியில் உள்ள உறவை வலுப்படுத்திக் கொள்வோமேனால் சகோதரர்களே, நிச்சயமாக பெரிய பெரிய ஆதிக்கங்களாலும் அரசாட்சிகளாலும் பெரிய பெரிய சக்திகளாலும் பெரிய பெரிய ஆயுதங்களாலும் சாதிக்க முடியாது. நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் நாடினால் நம்முடைய துஆக்கள் மூலமாக சாதிக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் அல்லாஹ்விடத்தில் துஆ கபூலாகக்கூடிய அளவுக்கு தகுதியான முஸ்லிம்களாக தங்களை ஆக்கிக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோமேனால் நரபலி மோடி என்ன வேறு எத்தனையோடையும் பிரதமராக ரப்பல் ஆலமீன் ஆக்க மாட்டான். அவர்கள் சூழ்ச்சிகள் எல்லாம் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்வதை போன்று மக்கரு மக்கரல்லாஹ் வல்லாஹ் கைருல் மாக்கிரீன், அவர்கள் சூழ்ச்சி செய்து கொள்ளட்டும், அல்லாஹ் சூழ்ச்சி செய்வான். அவர்கள் திட்டமிடட்டும், அல்லாஹ் திட்டமிடுவான். அல்லாஹ் சும்மா இருந்து விட மாட்டான். அருமைக்குரியவர்களே, ரப்பல் ஆலமீன் திட்டமிடுவான், நமக்கு சாதகமாக எதிரிகளுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வான்.
தருவான் எப்பொழுது நாம் நம்முடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் அளவுக்கு தகுதியான மக்களாக இருந்தால். ஏதான் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்கின்றான், மை யத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மக்ரஜா, மை யத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மக்ரஜா. யார் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய விதத்தில் அஞ்சுவார்களோ, யார் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய விதத்தில் பயப்படுவார்களோ, யார் அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய விதத்தில் நெருங்குவார்களோ, யார் அல்லாஹ்வை வழிபடக்கூடிய விதத்தில் வழிபடுவார்களோ அவர்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் அல்லாஹ் இலகுவாக்குவான். ரப்பல் ஆலமீன் வாக்களிக்கின்றான், யஜ்அல் லஹு மக்ரஜா வலா தஹினு வலா தஹஸனு வலா தஹினு வலா தஹஸனு. நீங்கள் கவலை அடையாதீர்கள், சோர்ந்து விடாதீர்கள், உங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஏற்படுத்தி விடாதீர்கள். ரப்பல் ஆலமீன் மோட்டிவேட் செய்கின்றான் முஸ்லிம்களை, உலக முஸ்லிம்களை மோட்டிவேட் செய்கின்றான் ரப்பல் ஆலமீன். லா தஹினு, தளர்ந்து விடாதீர்கள், கவலை அடையாதீர்கள். நாம் சிறுபான்மை மைனாரிட்டி, நமக்கு என்ன பண்ண முடியும்? நமக்கு எந்த சக்தியும் இல்லை, நமக்கு அரசியல் பவர் இல்லை, நமக்குள்ள ஒற்றுமை இல்லை, நமக்குள்ள ஒழுங்கான கட்சி இல்லை, ஒழுங்கான ஆட்சி இல்லை, ஒழுங்கான தலைவர்கள் இல்லை, நமக்கு ஒழுங்கான தலைமை இல்லை, நமக்கு கலீஃபா இல்லை, ஹிலாஃபா இல்லை என்றெல்லாம் நீங்கள் உங்களை நீங்களே தாழ்த்துக் கொள்ளாதீர்கள். லா தஹினு லா தஹஸனு, கவலைப்படாதீர்கள், தைரியத்தை இழந்து விடாதீர்கள். வஅன்துமுல் ஆலூன், வஅன்துமுல் ஆலூன். சுப்ஹானல்லாஹ். ரப்பல் ஆலமீன் மோட்டிவேஷனை பாருங்கள். நீங்கள் ஈமான் கொண்டால், நம்ம முஸ்லிமா இருக்கிறாங்க, இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க, நம்மளே இவ்வளவு வேதனைப்படுத்துறாங்க, நமக்கு எதிராக சூழ்ச்சி இருக்குது, இவ்வளவு சூழ்ச்சியை கண்கூட தெரிஞ்சோம், அதை தடுப்பதற்கு நமக்கு சக்தி இல்லை, நம் கையால் ஆத்தானத்தோடு இருக்கிறோம் என்றெல்லாம் நீங்கள் பரிதவித்து தைரியத்தை இழந்து விடாதீர்கள். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஏற்படுத்தி விடாதீர்கள், தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். வஅன்துமுல் ஆலூன், நீங்கள் தான் எல்லோரையும் விட உயர்ந்தவர்கள். எப்பொழுது? இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் உண்மையான சரியான மூமினாக இருந்தால். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட மூமின்களாக நம்மை ஆக்கியருள்வானாக. நாம் துஆ செய்தால் அந்த துஆக்கள் உடனடியாக அல்லாஹ்விடத்தில் கபூல் ஆகும் அளவுக்கு சக்தியுள்ள மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. அந்த அளவுக்கு நமக்கும் ரப்பல் ஆலமீனுக்குள்ள உறவை, நமக்கும் ரப்பல் ஆலமீனுக்குள்ள தொடர்பை அல்லாஹ் வலுப்படுத்திக் கொள்வானாக. நாம் என்னென்ன தவறுகள், என்னென்ன பாவங்கள், என்னென்ன குற்றங்கள், என்னென்ன பிழைகள் செய்கின்றோமோ அத்தனை பாவங்களையும் பிழைகளையும் அல்லாஹ்விடத்தில் அழுதல் தௌபா செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. அந்த பாவங்கள் பிழை பொறுக்கப்பட்டு நாம் செய்யக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் கபூலாகும் அளவுக்கு சக்தியுள்ள மக்களாக, ஈமானில் வலுவுள்ள மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கியருள்வானாக. அதற்காக முயற்சி செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.
السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد أيها الإخوان وحدوا الله فإن التوحيد رأس الطاعات واجتنبوا عن الشرك كله خفيا كان وجليا فإن الشرك موجب النار دائما خالدا مخلدا أبدا مؤبدا فقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله لا يغفر أن يشرك به ويغفر ما دون ذلك لمن يشاء وقال نبينا عليه الصلاة والسلام من كان آخر كلامه لا إله إلا الله دخل الجنة أو كما قال عليه الصلاة والسلام. إخوان المسلمين وعليكم اتباع سنن النبي صلى الله عليه وسلم في كل أموركم وإياكم بالبدعات كلها حسنة كان وسيئة فقال الله تعالى عن ذلك فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله يغفر لكم ذنوبكم والله غفور رحيم وقال نبينا عليه الصلاة والسلام من أحيا سنتي عند فساد أمتي فله أجر 100 الشهيد أو كما قال عليه الصلاة والسلام. إخوان المسلمين وإياكم البدعات كلها فقال الله تعالى عن ذلك فأعوذ بالله من الشيطان الرجيم قل هل ننبئكم بالأخسرين أعمالا الذين ضل سعيهم في الحياة الدنيا وهم يحسبون أنهم يحسنون صنعا وقال نبينا عليه الصلاة والسلام في رواية عائشة الصديقة رضي الله عنها أنها قالت قال النبي صلى الله عليه وسلم من أحدث في أمرنا هذا ما ليس منه فهو الرد.
أيها الإخوان فكل مردود بالنبي صلى الله عليه وسلم فهي البدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. إخوان المسلمين اتقوا الله حق تقاته وقال الله تعالى عن المتقين فأعوذ بالله من الشيطان الرجيم من يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب. وقال نبينا عليه الصلاة والسلام لو توكلوا على الله حق توكله لا يرزقكم كما يرزق الطير أو كما قال عليه الصلاة والسلام. إخوان المسلمين اتقوا الله. من التقوى أوصف الله تعالى عن صفات المتقين في بداية كلامه تعالى فقال فأعوذ بالله من الشيطان الرجيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون. إخوان المسلمين قال الله تعالى في كلامه التنزيل عن المتقين من يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب. إخوان المسلمين إذا توكلنا على الله إذا اتقينا الله تعالى فيجعل لنا مخرجا لنا ميسرا فهذا وعد ربك فإنه لا يخلف الميعاد. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم إنه تعالى جواد كريم بر رؤوف ورب حليم. الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد. أيها الإخوان قال الله تعالى عن النبي صلى الله عليه وسلم مخبرا وآمرا فقال إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رضوان الله تعالى عن الصحابة كلهم أجمعين خصوصا عن أمير المؤمنين الأول أبي بكر الصديق رضي الله تعالى عنه وعن أمير المؤمنين الثاني عمر بن الخطاب رضي الله تعالى عنه وعن أمير المؤمنين الثالث عثمان بن عفان رضي الله تعالى عنه وعن أمير المؤمنين الرابع أسد الله الغالب علي بن أبي طالب رضوان الله تعالى عن الصحابة كلهم أجمعين. فقال نبينا عليه الصلاة والسلام عن أصحابه الله في أصحابي لا تتخذوهم بعضي غرضا فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم وخير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. إخوان المسلمين ادعوا الله تعالى أن يجعلنا من الناصر للدين. اللهم انصر من نصر دين محمد صلى الله عليه وسلم وجعلنا منهم وخذل من خذل دين محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا معهم. اللهم انصرنا على القوم الكافرين اللهم انصرنا على القوم المشركين اللهم انصرنا على القوم المنافقين اللهم انصرنا على القوم اليهود والنصارى اللهم انصرنا ولا تنصر علينا. اللهم إنا نجعلك في نحورهم ونعوذ بك من شرورهم. اللهم لا تسلط علينا من لا يخافك ولا يرحمنا. اللهم لا تسلط علينا من لا يخافك ولا يرحمنا. اللهم لا تسلط علينا من لا يخافك ولا يرحمنا. اللهم إنا نجعلك في نحورهم ونعوذ بك من شرورهم. اللهم شدد شملهم اللهم مزق جمعهم اللهم دمر ديارهم اللهم خرب بلادهم اللهم زلزل أقدامهم اللهم خالف بين كلمتهم. اللهم أخذهم كما أخذت عاد وثمود يا رب العالمين. اللهم أخذهم كما أخذت عاد وثمود يا رب العالمين. اللهم أخذهم كما أخذت عاد وثمود يا رب العالمين. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين. اللهم أحيي الإيمان والمؤمنين وأهلك الكفر والكفرة والكافرين يا رب العالمين. اللهم انصر المسلمين في العالم كله يا رب العالمين. اللهم انصر المجاهدين في سبيله في كل مقام يا رب العالمين خاصة المجاهدين في أفغانستان خاصة المجاهدين في فلسطين عامة المسلمين في الكشمير والججرات والهند يا رب العالمين. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى أولى وأهم وأقوى وأكبر.
الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة الله أكبر لا إله إلا الله. சஃப்களை சரிபார்த்து நேராக நெருக்கமாக நின்று கொள்ளுங்கள். அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அல்லாஹு அக்பர். الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. لله ما في السماوات وما في الأرض وإن تبدوا ما في أنفسكم أو تخفوه يحاسبكم به الله فيغفر لمن يشاء ويعذب من يشاء والله على كل شيء قدير. آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير. لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. إن في خلق
السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار ربنا إنك من تدخل النار فقد أخزيته وما للظالمين من أنصار ربنا إننا سمعنا مناديا ينادي للإيمان أن آمنوا بربكم فآمنا ربنا فاغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار الله أكبر سمع الله لمن حمده الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر السلام عليكم ورحمة الله السلام عليكم ورحمة الله لا إله அன்பு சகோதரர்களே, ஒரு முக்கியமான அறிவிப்பு. கடந்த ஆண்டு ரமதான் மாத நேரத்திலே அஸ்ஸாமிலே மிகப்பெரிய கலவரங்கள் ஏற்பட்டு பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டு நாம் அவர்களுக்கெல்லாம் துணிமணிகளாகவும் பணங்களாகவும் உதவி செய்ததெல்லாம் உங்கள் நினைவிருக்கும். அந்த அஸ்ஸாம் கலவரத்திலே தீ வைத்து கொளுத்தப்பட்ட ஒரு பள்ளிவாசலை மறுபடியும் புது நிர்மாணம் செய்வதற்காக உங்களுடைய உதவி எதிர்பார்த்து வந்திருக்கின்றார்கள். உங்களால் முடிந்த அதிகமான உதவிகளை செய்யும்படி மிக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்ற அந்த அஸ்ஸாம் கலவரத்தினுடைய ஃபாலோ அப் நிலையை நாம் பார்க்கும் பொழுது இன்று வரை சுமார் 180-200 குடும்பங்கள் இதுவரை அவர்களுடைய ஊருக்கு தங்களுடைய வீடுகளுக்கு செல்ல முடியாமல் இன்னும் அகதிகள் முகாம்களிலேயே தங்கியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அந்த ஊருக்கு திரும்ப சென்றவர்கள் கூட பொருளாதார ரீதியாக எந்த விதமான முன்னேற்றம் அடைய முடியாமல் எந்த விதமான அவருடைய தேவையை தீர்த்து கொள்ள முடியாத அளவுக்கு மிகவும் கடுமையான கஷ்டத்தில் இருப்பதால் சென்ற வருடம் அல்ஹம்துலில்லாஹ் உங்கள் எல்லோருடைய ஆதரவோடு நாம் கூட்டு குர்பானியை அஸ்ஸாமிலே சென்று அங்கேயே மாடு வாங்கி அறுத்து அந்த ஏழை மக்களுக்கு அந்த கறியை பங்கு வைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒரு திட்டத்தை உங்களுக்கு சொன்னோம். அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய பேராதரவோடு சுமார் 600 மாடுகள் அறுக்கப்பட்டு அஸ்ஸாமிலே விநியோகம் செய்யப்பட்டன. அங்குள்ள மக்கள் மறுபடியும் நம்மை தொடர்பு கொண்டு இன்னும் நாங்கள் அதே கஷ்டத்திலும் அதே பிரச்சனை தான் இருக்கின்றோம்,